சுயமரியாதை இயக்கத்தின் 100ஆண்டு விழாவின் நினைவாக திராவிட வரலாற்று ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் மதுரையில் தனியார் கல்லூரியில் நடைபெற்று வரும் இந்தியாவின் வரலாற்றை சிதைவுகளிலிருந்து மீட்டெடுத்தல் என்ற தலைப்பிலான ஒருநாள் மாநில மாநாட்டில் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, பேராசிரியர் கருணானந்தன், வழக்கறிஞர் மதிவதனி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்வில் கி. வீரமணி பேசுகையில், திராவிட நாகரிகத்தை முழுக்க இல்லாமலாக்க வேண்டும் என முயல்கிறார்கள். ஆரிய நாகரீகம்தான் மேலானது, அதுதான் முதலில் தோன்றியது என மாற்ற நினைக்கிறார்கள். வரலாற்றை திரிக்க முயல்கிறார்கள். சிந்துவெளி நாகரீகம் மூத்த நாகரீகம் என்பதை தலைகீழாக தூக்கி போட்டுவிட்டார்கள். அதற்கும் முந்தைய நாகரீகம் நம்முடையது என்பதை கீழடி இப்போது நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. கீழடி தொடர்பாக ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தயாரித்த ஆய்வு அறிக்கையை கூட வெளியே வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். பல நூற்றாண்டுகளாக திட்டமிட்டு வரலாற்று திரிபை செய்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட நாகரீகம் குறித்து பெரிய பொய் புரட்டுகளை கூறி வருகிறார்கள். சமஸ்கிருதம் தனிமொழி இல்லை. சமஸ்கிருதம் என்றால் நன்றாக சமைக்கப்பட்டது என்ற அர்த்தம். இந்தோ ஐரோப்பிய பகுதிகளிலிருந்து இந்தியாவிற்குள் வந்தவர்கள் என்ற அவர்களுடைய வரலாற்றையே இன்று மாற்றி அவர்கள் இங்கேயே இருந்தவர்கள்தான் என சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக இந்தியாவின் வரலாற்றை, பண்பாட்டை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கீழடிதான் எதிர்கால வரலாற்றின் மையப்பகுதியாக மாறப்போகிறது. ஒரு பொய்யை நிறுவுவதற்கு 10 பொய்யை சொல்ல வேண்டும் என்பதால் தான் இப்போது அவ்வளவு புரட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் விவகாரத்திலும் நீதிபதி இப்படித்தான் செய்தார். பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் அவர் அளித்த பேட்டியில், கவர்னர் உரையுடன் சட்டமன்றத்தை துவங்க வேண்டும் என்ற வழக்கத்தை மாற்ற வேண்டும் என்பது முதல்வரின் நிலைப்பாடு அல்ல, மக்களின் விருப்பமும் அதுதான். பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் வெளியில் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஆளுநர். சட்டசபையை சல்லித்தன சபையாக ஆக்கக்கூடாது. தார்மீக முறைப்படி பதவியில் தொடர்வதற்கு தகுதியற்றவர். டிடிவி தினகரன் நேற்று வரை என்னென்னவெல்லாம் பேசினார். எல்லாம் திரிசூலத்தின் மகிமை இது. யார் யார் மீதெல்லாம் வழக்கிருக்கிறதோ அவர்களை எல்லாம் மிரட்டி கூட்டணியில் சேர்க்கிறார்கள். கூட்டணிக்கு வராவிட்டால் வழக்கு வரும் என பயந்து கூட கூட்டணிக்கு வர வைக்கப்படுவார்கள். பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வருவதால் எந்த லாபமும் இல்லை. ரோட் ஷோ நடத்துவதால் அவருக்கு நிறைய பூ தூவுவார்கள். அதனால் பூ விற்பனை நன்றாக நடக்கும். அது ஒன்றுதான் மோடி வருவதால் நன்மை என்றார். அதாவது அவர் அதுக்கு முன்னாலெல்லாம் என்னெல்லாம் பேசினார், யார் யாரை மாற்றணும், யார் யாருடைய தலைமை போகணும்லாம் சொன்னார். எல்லாமே அந்த திரிசூலத்தினுடைய மகிமை. திரிசூலத்தின் மகிமை அவ்வளவுதான் தவிர யார் யார் மீதெல்லாம் வழக்கு இருக்கோ, யார் யாரெல்லாம் வெளியில் வரணும்னு நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் கூட்டணியை நோக்கி போவார்கள். கூட்டணியை நோக்கி வராதவர்கள் வழக்கு வரும் என்று மிரட்டல் இருக்கிறது. எனவேதான் அவருடைய நிலைப்பாட்டை தாராளமாக புரிந்து கொள்ள